ரொம்பவே டேஸ்டியான காரசாரமாக மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 5-6 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், குட்டி சைஸ் தக்காளி 2 எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் கலர் மாறவும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணணும். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். நம்ம வதக்கி வச்சுருக்கிறது இந்த மட்டனோட நல்லா ஜெல்லாகணும். அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் கொடுக்கலாம். மட்டனோட கன்சிஸ்டன்சி பொறுத்து விசிலோட அளவுகள் மாறும். அப்புறம் ஆவி அடங்கவும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். லாஸ்ட்டில் ஃப்ளேவருக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு டிஷ்ஷை எக்ஸ்ட்ரா தூக்கலாக காட்டுறதுக்கு மல்லித்தலை ரொம்பவே யூஸ் ஆகும். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர் சைடெல்லாம் வைக்கிற மாதிரி நல்லா கிராமத்து டச்சில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.